செம்ம பிடிவாதம் சார். பிடிவாதம்னா பாருங்க சிரிக்கிறாங்க. இப்பவும் இருக்கு சார் அந்த பிடிவாதம். எங்ககிட்டயே காட்டுவாங்க. அம்மா கேஸ்ட் ரொம்ப பார்ப்பாங்க. இப்போ வந்து ஒரு தாகம் எடுக்குது, எங்கேயோ ஒரு இதுக்கு போயிட்டு இருக்காங்க, ரொம்ப தாகம் எடுக்குதுன்னா, அந்த வீட்ல போய் நான் வாங்கி குடிக்கணுமா? அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்றாங்க. ஆஃபீஸ்ல வந்து சில பேர் இன்வைட் பண்ணுவாங்கன்றதுக்காக அவங்க ஃபங்ஷனுக்கு போவாங்க. ஆனா, அங்க போய் சாப்பிட மாட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அம்மா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தது என்ன அப்படின்னா, "இவன் பார்க்க நல்லாவே இல்ல. கருப்பா இருக்கான், கேவலமா இருக்கான். இவன்லாம் ஒரு ஆளுன்னு நீ எதுக்கு லவ் பண்ற? அவங்க என்ன ஜாதியோ, என்ன மதமோ, எத கொண்டு வந்து எதோட சேர்க்க பார்க்குற?" நீங்க உங்க சொந்த கால்ல நின்னுட்டு சம்பாதிக்கிறீங்க. ஆனா எங்க அக்கா சம்பாதிக்கல. அதத்தான் நான் சொல்றேன். அவ வந்து முழுசா படிச்சே முடிக்கல. அதுக்குள்ள எதுக்கு அவசரப்பட்டு காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். உங்க மனைவியோட முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? டெய்லி டார்ச்சர். தினமும் டார்ச்சர் பண்ணுவாங்க. டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. மைக்ரைன் தலைவலி வேறு, அவங்களுக்கு வீசிங் வேறு ரொம்ப அதிகமாகி அவங்க வந்து கால்நடை ஆய்வாளராக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேலைக்கு போக முடியாத நிலைமை ஆயிடுச்சு. ரொம்ப அவங்களால ரொம்ப டார்ச்சர். அப்புறமா சமைக்காமல் விட்டாங்க சார் வீட்டில். பிரைமி பாப்பட் வழங்கும் வா தமிழா வா. இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு தடைகளை உடைத்த காதலர்கள் வெர்சஸ் அவர்களின் குடும்பத்தினர். ஏன் நீங்க காதல் திருமணத்தை எதிர்த்தீங்க? அது ஏஜே இல்லைங்க. நான் எப்படி அதை அப்செட் பண்ணிக்க முடியும்? அவங்க லவ் பண்ணி போனதை போயிட்டு. உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது காதல் பண்றாங்கங்கிறது? அவங்க காணாம போய் தான் தெரியும். அவங்க ஃப்ரெண்டை கூட கேட்டான். அந்த ஃப்ரெண்டு கூட எனக்கு உண்மை சொல்லலை. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சொல்ல வீட்டுக்காரர் தான் தூது விட்டாங்க எங்கள் வீட்டுக்கு. அப்போ எனக்கு கோவம் தானே இருக்கும். இப்போ நீங்க ஏத்துக்கலங்கிறதா? ஏத்துன்னு இருக்கேன். அவங்க வீட்டுக்காரரை ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு. காதல் திருமணத்தை நீங்க ஏன் ஏத்துக்கல? நாங்க கிறிஸ்டினு, அவங்க இந்து. அவங்க வந்து கேட்டாங்க அவங்க அம்மா. அப்போ நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். 1 வருஷம் கழிச்சு பாருமா, அப்போ தெரியும் உனக்கு அப்படின்ட்டு. அவங்க அதை சொல்லும்போது எனக்கு தோணலை, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணு இந்த மாதிரி வேலைக்கு தான் கிளம்பி போச்சு என்கிட்ட சொல்லிட்டு. ஒரு 11 மணி இருக்கும் அந்நேரத்துக்கு, அம்மா நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்றா. எனக்கு வார்த்தையே வரல. அப்படியே எச்ச கூட முழுங்க முடியல. அந்த மாதிரி கஷ்டமாயி போச்சு எனக்கு. காலைல வேலைக்கு கிளம்பின பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திருப்பி சமாதானம் எங்கள் மூத்தார் மச்சினை எல்லாம் சொல்லி சமாதானம் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணிட்டோம் உடனே ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே. ஏன்னா வீட்டுக்கு தலை பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம். சமாதானம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம் நீங்க ஏன் நினைக்கல? ஆக்சுவலி நாங்கள் வந்து மேரேஜுக்கு அவசரப்படலை. என்ன நினச்சாங்கன்னு தெரியல. இவங்க அம்மா நம்ம வீட்டில் வந்து கேட்டதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இவங்க தான் கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு என்னை கல்யாணம் பண்ணாங்க. எனக்கே ஒரு ஷாக் சார். வீட்டுக்கு போனாக்கா நாங்கள் ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வாழை மரம், தோரணை, சீரியல் செட்டு எல்லாமே போட்டு அவங்க வீட்டில் பத்திரிக்கை அடித்து அவங்க வீட்டு சைடில் எல்லாருக்கும் கூப்பிட்டு என்னை மட்டும் கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அம்மா வந்து மாமியார் வந்து கேட்கும்பொழுது அம்மா வந்து அவங்க கதையை கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நிறைய எங்கள் மாமியார் என்கிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி அப்போ நீ உண்மையாக அவனை லவ் பண்ணலையா அப்படின்ற வார்த்தையை வச்சுட்டாங்க என்கிட்ட. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ நம்மளுடைய லவ்வை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இவங்களுக்கு நான் உண்மையாக இருந்ததுனால அவங்க கூப்பிட்ட வார்த்தைக்கு நான் போக வேண்டியதாக போயிடுச்சு சார். ஆனால் எனக்குள்ள ஒரு பிடிவாதம், கொடுக்கக்கூடாது, நீ தலை பொண்ணு, நீ போயிட்டேன்னா அடுத்த பிள்ளைங்கள நான் எப்படி காப்பாற்றுவேன்? ஒரு தம்பி தங்கச்சி ஒன்று இருக்குது. அப்போ அதுங்களுக்கு வர்றதெல்லாமே அலைன்ஸ் இதுவாக தானே வரும். அதுக்கெல்லாம் நான் ஆளாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு வருத்தம். செம்ம பிடிவாதம் சார். பிடிவாதம்னா பாருங்க சிரிக்கிறாங்க. இப்பவும் இருக்கு சார் அந்த பிடிவாதம். எங்ககிட்டயே காட்டுவாங்க. அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த திருமணத்துல நல்லா வச்சு பார்த்துக்கக்கூடிய ஒரு பையன் நம்ம பொண்ணுக்கு தேவையா? நம்ம ஜாதி, நம்ம மதத்துல, நம்ம இனத்துல நல்ல பையனா வேணுங்கிறது நம்ம தேவையா இருக்கா? ஜாதியும் வேணும், அதே போல நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துக்கணுன்ற நம்பிக்கை. அப்படி ஒரு ஆசைப்பட்டது நான். நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு மருமகன் கிடைக்கல, உங்க பொண்ணு நினைச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளை அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. இப்போ உங்க மனசு எப்படி இருக்கு? திருப்தியாக தான் இருக்கு. அவர் நல்லா தான் பார்த்துக்கிறாரு. இருந்தாலும் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க சைடு. நாங்கள் எங்கள் மத பிரகாரம் அவங்கள கூப்பிட்டு வச்சு 3 மாதத்தில் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்தி. இது எல்லா பெற்றோர்களும் செய்கிற ஒரு பெரிய ஆத்ம திருப்தி. உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்க, எங்கள் முறைப்படி ஒரு கல்யாணம். ஆமாம், ஏன்னா எங்கள் சாதி சனத்தை சந்தோஷப்படுத்தணும். நாங்களும் பத்திரிக்கை அடித்து எங்கள் ஜாதியங்களை கூப்பிட்டு நாங்கள் அதே போல் மண்டபம் எடுத்து நல்லா கிராண்டாக பண்ணி அப்புறம் பண்ணுவாங்க. அப்புறம் இதை செஞ்ச இல்லை நான் என்ன கேட்குறேன், இதை செஞ்ச உடனே உங்களுக்கான ஆத்ம திருப்தி, உங்கள் பெருமையும் உங்கள் வம்சம் இப்படிதான் இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணுங்கிற விஷயம் அதில் தான் இருக்கான்னு கேட்குறேன். இருந்ததெல்லாம் தான் மாறி போச்சு, அப்புறம் என்ன பண்ண முடியும்? நான் வந்து காதலுக்கு எதிரி அப்படிலாம் இல்லை. நான் வந்து சின்ன வயசில்
நீங்கள் சொன்னீங்களா 70s 80s சொல்லியிருந்தீங்களா, அந்த டைமில் நான் லவ் பண்ணுறப்போ இல்லை அப்படி சொல்லிட்டு எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணாங்க, ஊரில் பார்த்து வச்சு பொண்ணு. அதுக்கப்புறம் என் பசங்க 2மே பையன் தான் எனக்கு, சின்னவன் இவன் பெரியவன், ஒருத்தன் சின்னவன். 2 பேருமே ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவான் அவங்கக்கிட்ட. காலேஜ் படிக்க போகிறப்படே என்னடா யாருன்னா பார்க்குறீங்களாடா, என்னடா எதுடா, இது மாதிரி தான் பேசுவேன், ஜாலியாக பேசுவேன். அவனுக்கு ஒரு ஏஜ் வரப்போ அவங்ககிட்ட நான் கேட்குறேன், என்னடா பொண்ணு பார்க்குறான், வீட்டில் சொந்தக்காரங்களாம் சொல்கிறாங்க பொண்ணு பார்க்கலாம்டான்னு கேட்டேன். இல்லைப்பா நான் பார்த்துட்டேன்பா பொண்ணு அப்படின்னா. சரிடா பொண்ணு யாரா, கூட ஒர்க் பண்ணுற பொண்ணு. சரிடா ஓகேடா சொல்லிட்டு பொண்ணு வீட்டில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அவங்க முதல்ல. எங்கள் வீட்டில் 1 இயராக நோ தான் சொல்லியிருக்காங்க சார். ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு தான் இருந்தேன் வீட்டில். அப்பா ஒரு நாள் வெளியே கூப்பிட்டேன், அப்பா கொஞ்சம் ஹோட்டல் போகலாம், கொஞ்சம் ஜூஸ் ஏதாச்சும் கொடுக்கலாமான்ட்டு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போனேன். வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு ஃபேமிலி ஃபோட்டோ காட்டினேன். இந்த மாதிரிப்பா கூட ஒர்க் பண்ணுறாங்க, பிடிச்சிருக்கு, நல்ல ஃபேமிலி தான், கொஞ்சம் நீங்கள் பேசுங்க சொன்னேன். அப்பா பார்த்த உடனே ஷாக் ஆகிருக்காரு. இதெல்லாம் செட் ஆகாது, நம்மளது இந்த இது நம்ம நேட்டிவும் இல்லை, எதுவுமே இல்லை, சரியா நம்ம ஒரு 1 இயர் இருப்பியா 2 இயர்ஸ் இருப்பியா ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே தானே வரணும், அங்கே தானே நம்ம செட்டில் ஆக போகிறோம், இதெல்லாம் செட் ஆகாது சொன்னேன். அப்பா ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கப்பா, நீங்கள் பேசுங்க உங்கள் ஃபேமிலிக்கிட்ட, பேசிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் எனக்கு இது பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அவங்கக்கிட்டேருந்து ஒரு மைனஸ் மார்க் கிடச்சிருக்கா சொல்லுங்கள், அது காட்டுங்க, நான் இப்போவே அந்த பையனும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். காதல் மலர்ந்த தருணத்தை சொல்லுங்க. ஒர்க் பிளேஸில் தான் பார்த்தோம், 2 பேரும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க வாயை திறந்தா மூடவே மாட்டாங்க. அவங்க ஒரு 10 லைன் பேசுனாங்கன்னா நான் ஒரு 2 வார்த்தை தான் பேசுவேன். அவங்க தெலுங்கு, நான் தமிழ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தெலுங்குல லெட்டர் எழுதி டெய்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு தெலுங்கு படிக்க தெரியாது. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்போஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு லவ்லாம் வேணாம், இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லி இவங்களை ஏமாற்றிட்டு கொஞ்ச நாள் அலைய விட்டுட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜ் வரப்போ இவங்க ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க என்ன. ஒர்க் பிளேஸில் எதுவாக இருந்தாலும் எனக்குன்ட்டு வந்து நிற்பாங்க. அப்படியே ஒரு போகிற போக்கில் லவ் ஆயிடுச்சு உங்க மேலே. அவன் லவ் எப்படி ப்ரப்போஸ் பண்ணான்னு சொல்லுப்பா. சார் கடை இருக்குது சார், கடையில் இருக்கிற டெடிபியர் சாக்லேட்ஸு டெய்லி ஒவ்வொரு சாக்லேட்டாக எடுத்துன்னு வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வருவார். சாக்லேட் கொடுத்து கரெக்ட் பண்ணார் சார். ஆனா அவர் என்ன சொன்னார் பாத்தீங்களா, நீங்க தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்களா? அவருக்கும் விருப்பம் இருக்கும், ஆனால் சொல்ல மாட்டாங்க. சாக்லேட்ஸ் அது இது கொடுப்பாங்க, ஆனால் நீ என் ஃப்ரெண்டு தான் சொல்லுவாங்க. தம்பி நீ ரொம்ப தெளிவான ஆளா இருக்க. ப்ரப்போஸ் நீ பண்ணிட்டு அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கணும்ல சார். இல்ல நீங்க தமிழ், அவங்க தெலுங்கு இல்லையா? தெலுங்குல ப்ரப்போஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா? அவர் இது சொல்லணும்னு ఇరుకు சொல்லுங்க. దేవి నువ్వంటే నాకు చాలా చాలా ఇష్టం, నిన్ను చాలా బాగా చూసుకుంటాను, నన్ను నమ్మి నువ్వు వస్తావా? மேரேஜே பண்ணிட்டோம்ல சார், இதுக்கப்புறம் என்ன சார் பெல்லி? பார்த்தீங்களா, மேரேஜ் ஆகி 1 மாசத்துல எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் என்ன சொல்லணுங்கிறாரு. ఇది என்னோட డ్రీమ్, కొంచెం కొంచెం ట్రై చేసిన బావా. தேவி నువ్వు పెళ్లి చూసుకుంటావా? తప్పకుండా నిన్నే చేసుకుంటాను మామా. சார் தப்பா பேசுறேன்னு சொல்றாங்க சார். கண்டிப்பா. ம் அவ பயங்கரமா பேசுவான் சார். அவன் ஆ. அந்த பாப்பாவை ஃபர்ஸ்ட் என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றான், என்கிட்ட பேசவே மாட்றா. ஏன் பேச மாட்றான்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை. அவகிட்ட கேட்குறேன், என்னடா பாப்பா ஏன்டா பேச மாட்றா, நீங்க பயங்கரமா பெரிய ரவுடியாம அப்படி சொல்லி வச்சிருக்கா. என்ன சொல்லுவாங்கன்னா எங்க வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா, ஒத்துக்கலன்னா நீ பயப்படாத, அப்பா டானு, சரிங்களா, அவங்களுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. அப்பா நீ கவலைப்படாத, தூக்கிட்டே வந்துருவோம் நாங்கெல்லாம், அப்பா இப்படி இப்படி போட்டதுக்குள்ள அப்படி தூக்கிட்டு வந்துருவாரு, நீ எதுக்குமே கவலைப்படாத, அப்பா இருக்காங்க, இப்படிதான் சார் சொல்லுவாரு. இவங்களை பார்த்தோம், நிறைய தெலுங்கு படம் பார்ப்பேன். இப்போ ஆந்திரா பார்டரை தாண்டி போய் ஆமா சார், லவ் பண்ணியிருக்காரு இல்லையா? ஆமா சார். ஸோ அப்போ வேற மொழி வேற மாநிலம், அதை எப்படி நீங்க வந்து சமாளிச்சிங்க? இங்க இருந்து ஒரு 25 பேருக்கு 30 பேருக்கு மேலே நான் கூட்டிட்டு போயிட்டு நான் அவங்க அப்பாட்ட நான் பேசுகிறேன் சார், இது மாதிரி உங்களுக்கு பையனுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு, வீட்டாங்க பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு 2மே பையன்தான், உங்கள் பொண்ணு அமிச்சிங்கன்னா நான் பொண்ணாக பார்த்துக்கிறேன் அப்படி தான் சொன்னேன் அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பா கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க, அவங்க அண்ணன் பேசுனாங்க, சரி நீங்கள் பேசுகிறது நீங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி மருமக வந்திருக்காங்களா உங்களுக்கு? பொண்ணு மாதிரிங்க சார். எனக்கு பொண்ணு கிடையாது, அவளுக்கு அம்மா கிடையாது. ம் 4 வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க, அம்மா கிடையாது. அதனால அம்மா மாதிரி நம்ம அவ கூட அவள் என்னென்ன ஆசைப்படுறாலும், கல்யாணத்துக்கு வந்த அவங்க கூட அவங்க அம்மா கூட பிறந்த 8 பேர் அக்கா தங்கச்சிங்க சார். 8 பேருமே சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணு வந்து அன்புக்கு ஏங்குறவ, தாய் பாசத்துக்கு ஏங்குறவ, அவளை கை விட்டுறாத, அம்மா மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சார். உங்க பொண்ணு கல்யாணத்துல நீங்க எதிர்பார்த்த கனவு என்ன நடக்கல? 2 வீட்லையும் அரேஞ்ச் பண்ணி பண்ணணும்னு நினச்சோம். சரி லவ்க்கு ஒத்துக்கினேன் நான். அவங்க வீட்டில் சம்மதிக்கலை. அதுக்கப்புறம் நான் இவங்க டிகிரி முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டேன். நீங்கள் +2 படிச்சிருந்தாங்க, டிகிரி முடிச்சே ஆகணுன்ட்டேன்.
இவங்க அம்மா தான் ரொம்ப டென்ஷன் ஆகி வீடெல்லாம் பிரச்சனை பண்ணி இவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு போய் பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடு, டிகிரி முடிக்கிறவங்க கம்முன்னு இருன்னு பொண்ணை கூட சமாளிச்சிட்டேன், அம்மாவை சமாளிக்க முடியல. அது எப்படி லவ் இல்ல பண்ண? அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? இல்லை சார், ஆ. எதுக்கு 4 வருஷம் போனால் அதுவே புட்டுக்கும் சொல்ல முடியாது. 4 வருஷம் டிகிரி முடிக்கிறதுக்கு அதுக்குள்ளேயே அது வந்து அதுக்குள்ள breakup புட்டுக்கும். ஆயிடுச்சு. நீ ஏன் அதுவே அவசரப்பட? புட்டுக்குன்னு நினைச்சீங்க. ஆமாம், நீ ஏன் இப்போ நீ பிரச்சனை பண்ணி தான் அவளை இன்னும் அதிகமாக்குறேன்னு நான் சொன்னேன். கேட்கல அவங்க. அம்மாவோட மென்டாலிட்டி எப்படி இருந்ததுன்னா, அம்மா கேஸ்ட் ரொம்ப பார்ப்பாங்க. இப்போ வந்து ஒரு தாகம் எடுக்குது, எங்கேயோ ஒரு இதுக்கு போயிட்டு இருக்காங்க, ரொம்ப தாகம் எடுக்குதுன்னா அந்த வீட்டில் போய் நான் வாங்கி குடிக்கணுமா அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. ஆஃபீஸில் வந்து சில பேர் இன்வைட் பண்ணுவாங்கன்றதுக்காக அவங்க ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, ஆனால் அங்கே போய் சாப்பிட மாட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அம்மா என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தது என்ன அப்படின்னா, இவன் பார்க்க நல்லாவே இல்லை, கருப்பாக இருக்கான், கேவலமாக இருக்கான், இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நீ எதுக்கு லவ் பண்ணுற, அவங்க என்ன ஜாதியோ என்ன மதமோ எதை கொண்டு வந்து எதோட சேர்க்க பார்க்குற, இதெல்லாம் சொல்லும்போது நான் ஏன் அதை பண்ணக்கூடாதுங்க அந்த வயசு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் அதை நான் பண்ணக்கூடாது, ஏன் இவனுக்கு என்ன, ஏன் இப்படி கருப்பாக இருக்கவனை லவ் பண்ணக்கூடாதா, கருப்பாக இருந்தால் வந்து யாருக்குமே பிடிக்கக்கூடாதா என்ன? உங்க மனைவியோட முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? டெய்லி டார்ச்சர், தினமும் டார்ச்சர் பண்ணுவாங்க. டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. மைக்ரைன் தலைவலி வேறு, அவங்களுக்கு வீசிங் வேறு ரொம்ப அதிகமாகி அவங்க வந்து கால்நடை ஆய்வாளராக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேலைக்கு போக முடியாத நிலைமை ஆயிடுச்சு. ரொம்ப அவங்களால ரொம்ப டார்ச்சர். அப்புறமா சமைக்காமல் விட்டாங்க சார் வீட்டில். நானும் பையனை எப்படி சாப்பிடுவேன்? எங்கள் அம்மா வீட்டில் விட்டேன். நான் என் பையனுக்கும் எனக்கும் சாப்பாடு கிடையாது. ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்லாம், டெய்லி எப்படி சாப்பிட முடியும்? திரும்ப நானே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். இன்னும் 10 வருஷம் ஆகுது கரண்டியை பிடிச்சி நான் தான் சமைச்சிட்ருக்கேன். அன்னைக்கு விட்ட சமையல் தான். ஆமாம் சார்ன்றேன். நான் ஏதோ போய் இது மேடைக்கு பேசலை. அதுக்கப்புறம் இவங்க வந்து இல்ல அவங்க கிட்ட இந்த ஒரு ஜாதி பிடிவாதம் இருந்தது இல்லையா? அதை நீங்க குறைக்கவோ இல்ல மாத்தவோ முயற்சி எவ்வளோ பண்ணி- ட்ரை பண்ணேன் சார், முடியல சார். ஒருத்தவங்க புரிஞ்சுன்னு கேட்குறாங்கன்னா அவங்ககிட்ட பேசலாம், கேட்கவே மாட்டேன்னு காதை மூடுறவங்ககிட்ட நம்ம எப்படி பேச முடியும்? அந்த மாதிரி கேரக்டர் அவங்க. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இவங்க மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போ இருக்காங்க. நீங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணீங்களா அந்த நேரத்துல, மகளுக்கு சப்போர்ட் பண்ணீங்களா? மகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். எனக்கு வந்து அப்ப டிகிரி என்ன அவங்க ரியாக்ட் பண்ணாங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணும்போது? அதான், நீ செல்லம் கொடுத்து உன்னால தான்டா அப்படி கெட்டு போயிட்டான்ட்டாங்க. ம். அவ கெட்டது காரணமே நீ தான்டா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கல்ல, ம். என் சாதியில தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஆமா. அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? நீங்க கல்யாணம் ஆகி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, ஆமாம். நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல எங்க அம்மாட்ட இருந்து நான் கத்துக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாட்டேன், எந்த ஜென்மத்திலையும் மாட்டேன். அது வந்து எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்தே அது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் யார்கிட்ட பழகினாலும் நீங்கள் என்ன ஜாதி என்ன இது மதம் என்னன்னு பார்த்து பழகினது கிடையாது. அண்ட் ஸ்கூலில் சொல்லி கொடுத்து தானே வளர்க்குறாங்க எங்களெல்லாம். என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்கும்போது நான் எதுக்கு ஜாதியை பார்க்கணும்? அண்ட் அது ஒன்றுத்துக்கும் உதவாது சார். இல்ல அவங்க ரொம்ப அழகா ஒரு விஷயம் கேட்குறாங்க. சாதிகள் இல்லையடி பாப்பான்னு ஸ்கூல்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்க பாடம் படிச்சு வளர்றோம். ஆனா கல்யாணம்னு வரும்போது நீங்க சாதியும் மதையும் கையில பிடிச்சிட்டு இருக்கீங்களே, நாங்க எதை ஃபாலோ பண்றது? அறிவு கொடுக்குற கல்வி சொல்றதை ஃபாலோ பண்ணுமா, இல்ல பரம்பரையா எமோஷனலா நாம ஒரு சாதியிலையும் வழக்கத்திலையும் வளர்ந்துருக்கோம், அதை நம்ம நம்பி வாழணுமான்னு ஒரு முடிவு எடுக்கணுமான்னு ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்குல்ல, அதை ஏன் அதை நம்பி இன்னும் பிடிச்சிட்டு இருக்கீங்க? இன்விடேஷன் வைக்க போகிறேன்னு வச்சுங்களா, பையன் லவ் மேரேஜா அப்படின்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு. ஆமாங்க. பொண்ணு என்ன ஜாதி? பையன் லவ் பண்ணால் பொண்ணு என்ன ஜாதின்னு கேட்பாங்க. பொண்ணு லவ் பண்ணால் பையன் என்ன ஜாதின்னு கேட்பாங்க. நம்ம சரின்னு ஒருத்து போனாலும் கொடுக்குறத தானே கேட்குறாங்க. இதை நீங்க ஏன் சாதி பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சார் இப்போ வந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த புத்தகத்திலயுமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலையே சார். காதல்ங்கிறது இயற்கை. சாதி மதம் கடவுள் இதெல்லாமே நம்ம உருவாக்கிட்டு நமக்கானது தான். 17 வயசு வந்துருச்சுன்னா எல்லா உயிரினத்துக்கும் வரும். நம்ம அதை ஜாதிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அடைக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன? நம்ம ஒரு ஆள் நினைச்சா வந்து ஜாதியை வந்து மாத்த முடியாதுங்க சார். எல்லாருமே நினைச்சாதான் ஜாதியை விட்டு வெளியே வர ரொம்ப முடியும். கரெக்டா சொன்னீங்க. உங்க குடும்பத்துல இருந்து ஆரம்பிங்க. இப்ப நாங்க எங்க குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்க போய் எல்லாரையும் திருத்த முடியாது. ஜாதி மறுப்பு திருமணம் நடக்கும்போது தான் 2 குடும்பங்கள் 2 சமூகங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு இப்போ ஏஜ் வந்து 21 ஆகுதுன்னா என்னை இவ்வளோ வருஷமா வளர்த்தவங்களுக்கு என்ன ஒரு நல்ல பையன்கிட்ட கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணாதாங்க சார். 21 வயசு வந்தும் உங்களுக்கான துணையை உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரியல அப்படிங்கிறது சரியான வளர்ப்பு கிடையாது. தேர்ந்தெடுக்கிற தவறான முறையில தேர்ந்தெடுக்கணும்னு ஒண்ணுமே கிடையாதுங்க சார். நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா அந்த இடத்துல
நான் மட்டும் தான் நிப்பேனே ஒழிஞ்சு எல்லாரும் வந்து நிக்க மாட்டாங்க. நிக்க அப்ப வந்து சொல்லலாமே. எங்க அப்பா அம்மா தான் என் பின்னாடி நிப்பாங்க. நான் வந்து இப்போ சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னா எங்க பெத்தவங்க வரமாட்டாங்க அப்படின்னு தான் சொல்றீங்க. அப்போ பிரச்சனை பெத்தவங்க கிட்ட தானே. சாதி மறுப்பு திருமணம்ங்கிறது அவ்வளோ ஒரு கெட்ட விஷயம் கிடையாது. நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, நல்லவரா இருக்காரு, படிச்சிருக்காரு, வேலை பார்க்குறாரு, சம்பாதிக்கிறாரு, நாங்க நல்லபடியா இருக்கிறோம், எங்க வாழ்க்கையில சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா பெத்தவங்க வந்து நிக்கிறது தப்பு கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம் சார், எங்க அக்கா இங்கே தான் இருக்கா. அவ வந்து நாங்க வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கா. எங்க அம்மா அப்பா அடிச்சாங்கன்றதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்து அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு எங்க அக்கா கல்யாணம் முடிச்சு. முத பேபி அபாசன் ஆயிடுச்சு. அப்போ வந்து எங்க அம்மா அப்பா வந்து பார்க்கவே கிடையாது. இப்போ 2வது பெண் குழந்தை பிறந்திருக்கா, அப்பயும் பார்க்கல. அப்பதான் நானே போய் பார்த்தேன். ஏன்னா அவங்கள பத்தி எனக்கு எங்க இருக்காங்க எதுவுமே தெரியாது. அந்த 2வது குழந்தை போய் பார்க்குறப்பதான் எங்க அக்கா அந்த இடத்துல வந்து அவங்க மாமியா நாத்தனா எல்லாரும் இருப்பாங்க சார். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, அவ வந்து ஒண்ணு எதுவுமே போட்டு போகாம, பொருள் பணம் எதுவுமே கொண்டு போகாம அந்த இடத்துல போய் அவ என்ன பேச முடியும்? அதுவே எங்க அப்பா அம்மா பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளையா இருந்தா அவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்க அக்கா ஓங்கி பேசுவாள. இப்போ அவளால பேச முடியாதுன்னு நான் சொல்றேன். அதாவது நான் எங்க அப்பா அம்மா சூழ்நிலையை வச்சு பேசுறேன்னு ஒழிஞ்சு இதுல நான் ஜாதியை கொண்டுட்டே வரல. நான் அக்ரி பண்ணுறேன் சார். அதுவும் இருக்குது. 3 வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக மேரேஜ் ஆகி. 2 வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்கோம். அப்போ வந்து அவங்க வீட்டு சைடும் பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. என் வீட்டு சைடு பேக்ரவுண்ட் இருக்குது, ஆனால் சப்போர்ட் பண்ணல எங்களுக்கு. ஸோ அப்போ வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதை வந்து சான்ஸாக எடுத்துக்கிட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இவங்க வீட்டு சைடு சொந்தக்காரவங்களும் ஏதாவது எங்கள் அத்தையை நான் ஏன்னா அம்மான்ற இடத்துல இப்போ எனக்கு எங்கள் அத்தை தான் இருக்காங்க. அவங்கள நான் கோவப்பட்டேன்னா கூட பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, அவளாம் என்ன போட்டு வந்தா, அவளாம் பேசுகிற அளவுக்கு நீ வச்சுக்கிட்ட அப்படின்ற மாதிரி. அவங்க பேசலான்னாலும் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. அந்த சுச்சுவேஷன் இங்கே இருக்குது. அதே மாதிரி எனக்கு என்ன ஃபீல் ஆகுனா, நம்ம வீடு சைடு இருக்கும் பணம் இருந்தும் நம்ம ஹஸ்பண்டால் எதுவும் நம்மளால பண்ண முடியல. ஏன்னா அவங்க என்னை வேலைக்கு விடலை. 3 வருஷம் ஆச்சு நான் வேலைக்கு போகலை, என்னை சப்போர்ட் பண்ண. ஏன்னா அவங்க வேலைக்கு இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி நீ போனேன்னா உன்னை வேலைக்கு விடுவாங்க, சம்பாதிக்கணும், நீ வேலைக்கு போகணும், உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. நான் போகலை. ஆனால் அப்போ வந்து அந்த சுச்சுவேஷன் இவங்க காதில் கேட்டனால என்னை வேலைக்கு விடலை. ஆனால் இவங்க கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் என்னால் என் வீட்டு சைடு அவ்வளோ பேக்ரவுண்ட் இருந்து ஏன் என்னால் ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்றத வந்து நான் அவளுக்கு சுச்சுவேஷனை எடுத்து சொன்னேன். நான் அந்த பாயிண்ட் அக்ரி பண்ண மாட்டேன். சரி, இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க எனக்கு சொத்து இருந்துச்சு, நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருப்பாங்கங்கிறான். சொத்தே இல்லாதவன், காசு பணமே இல்லாதவன், அவன்லாம் அவன் பொண்ணுக்கு வந்து 1 சவரன் நகை கூட போடாமல் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். அங்கே என்ன அவங்களுக்கு வாய்ஸ் இல்லாமே ஆயிடுச்சு. இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன், எந்த காசும் எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் வாங்கலை. இப்போவும் எங்கள் அம்மா எனக்கு நகை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் வாங்கினதில்லை, என் ஹஸ்பண்டும் கேட்டது கிடையாது. ஸோ அது வந்து தனிப்பட்ட மனிதருடைய இதில் இருக்குது. அவங்க கணவர் எப்படிப்பட்டவர், அவர் குடும்பம் எப்படிப்பட்டவங்கன்றதை பொறுத்து தான் இருக்கே தவிர நான் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கல அதனால அவங்க நல்லா பார்த்துக்க மாட்டாங்கங்கிறது கிடையாது. அண்ட் மோரோவர் இப்போ ஒருவேளை எனக்கு அந்த சுச்சுவேஷன் இருந்து என் மாமியார் என்கிட்ட வந்து இந்த மாதிரி நகை போட்டு வரலன்னு உன்னை மதிக்காதீங்க, நீங்கள் மதிச்சு எனக்கு என்ன ஆக போகுது? நான் இன்னைக்கு வந்து என் சொந்த காலில் நிற்கிறேன், என்னால் சம்பாதிச்சு இப்போ நான் சம்பாதிச்சு வாங்கியிருக்கேன் சார், எனக்கு தேவையான நகையை நானே வாங்கியிருக்கேன். நீங்க உங்க சொந்த கால் நின்று சம்பாதிக்கிறீங்க, ஆனா எங்க அக்கா சம்பாதிக்கல. அதைத்தான் நான் சொல்றேன். அவ வந்து முழுசா படிச்சே முடிக்கல, அதுக்குள்ள எதுக்கு அவசரப்பட்டு காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ இவங்களை ஏன் நீங்கள் வேலைக்கு போவேணான்னு சொல்கிறீங்க? இல்லை, அவங்க பிஏ தமிழ் முடிச்சிருக்காங்க, அது இல்லாமல் பிஎட் டீச்சருக்கு முடிச்சிருக்காங்க. நானுமே ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வருமானமே எங்களுக்கு போதுமானது இருக்கு. நீங்கள் படிக்கவே இல்லைன்னு சொன்னீங்க, எனக்கு முடிச்சிருக்காங்களே, 2 டிகிரி முடிச்சிருக்காங்களே. அவங்க முடிச்ச விஷயம் எனக்கு தெரியாதுங்க சார், இப்போதான் தெரியும். சொந்த அக்கா தானே? இல்லைங்க சார், நாங்கள் பேசல. ஏன்னா எங்கள் அம்மா அவங்க பேச விடலை. இப்போ பாப்பா பிறந்ததுக்கு பின்னாடி தான் நான் போய் பார்த்ததே. இப்போதான் குழந்தை பிறந்ததுலேருந்து தான் அவங்களே பேசுகிறாங்க. சொல்லுங்கள், உங்களுடைய காதல் எப்போ மலர்ந்துச்சு, எப்போ அவரை சந்திச்சிங்க? அதே டீனேஜ் லவ் தான் சார். +1 +2 படிக்கிறேன். +1 தான். ஃபர்ஸ்ட் எந்த ஊர் நீங்கள்? பெரியகுளம். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போயிட்டேன், இவங்க வரல. அப்போ வந்து ஒரு அப்படி சொல்கிறேன்னா ஒரு கேங் லீடர் மாதிரி இவரை இமேஜினேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாரும். கார்த்திக் ராஜா இந்த குரூப்பா அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. யார் அந்த பையனாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருப்பேன். ஆனால் அவங்க ஸ்கூலுக்கு வரல. அப்போ லன்ச் பீரியடு, அவங்க வந்து அப்போ தான் ஆஃப் டேலேருந்து வந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், என்ன இந்த பையனுக்கு எவ்வளோ ஹைப் கொடுத்தாங்க அப்படின்னு நானே யோசிச்சுட்டு கடைசியில் நானே அந்த வலையில் விழுந்துட்டு. 2 பேருமே இன்ன வரைக்குமே யாருமே ப்ரப்போஸ் பண்ணிக்கல. கொடுங்க அவர்கிட்ட கேட்போம்.
சொல்லுங்க, ஸ்கூல்லேயே டானாமே. பசங்க ஒரு 4 பேர் கூட இருப்பாங்க. ஆ அதை கொஞ்சம் அப்படி பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 1 வீக் அப்புறம் தான் அந்த பொண்ணை சரியாகவே பார்த்தேன். பசங்க ஃபுல்லாக சொன்னாங்க, நம்ம கிளாஸுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு, புதுசாக வந்திருக்கு, ம் அழகாக இருக்காங்க அப்படின்னாங்க. சரி நானும் பார்த்து இது பண்ணேன், பேசினேன். பேசக்கூட இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு மூலியமாக சொல்லிவிட்டேன், தெரிஞ்ச பொண்ணு மூலியமாக என்னைய பிடிச்சிருக்கான்னு கேளுங்கண்டு. அவங்க என்ன ரெஸ்பாண்ட் எதுவுமே பண்ணவே இல்லை. சரி அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கலையே வைக்கலேண்டு. அதுக்கப்புறம் டேரெக்டாக ஒரு 1 மந்த் இருக்கும், 1 மந்த் ஆகும். உங்கள் ஃபோட்டோ கொடுங்க நானே கேட்டேன். ஃபோட்டோ வாங்கி அதுக்கப்புறம் ஃபோட்டோ வாங்கி வச்சு பேசினது. பார்க்குறது மட்டும்தான் இருந்துச்சு, பேசக்கூட இல்லை. 1 இயர் ஃபுல்லாமே பேசவே இல்லை, சிக்னல் மட்டும்தான் கொடுப்போம். சிக்னல்லாம் எப்படி கொடுப்பீங்க நீங்கள்? டீச்சர் கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க, ம். இவங்க வந்து 3ஆம் பெஞ்சில் இருப்பாங்க, நாங்கள் லாஸ்ட் பெஞ்சில் இருந்து ஒரு 3rd ம் அப்படி இருப்போம். இவங்க யதார்த்தமாக அங்கிட்டு பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க, நான் அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது பண்ணுவேன். எப்போவுமே நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது இல்லை வேலை பார்க்கும்போதுன்னே நமக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிச்சுன்னா மற்ற பசங்க பார்த்துடக்கூடாதுன்னு இந்த பசங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். டேய் அது யார் தெரியுமா, அதான்டா உங்கள் அண்ணி, பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அது வந்து அந்த மாதிரி என்னோட அந்த மாதிரி இருக்கிற உங்கள்கிட்ட பசங்களே சொல்லிட்டாங்க, அது கார்த்தி லவ் பண்ணுறியா, யாரும் பார்க்காதீங்க, யாரும் பேசக்கூடாது. அதை மீறி ஏதாவது ஆக்ஷன் காட்சிகள்லாம் இருந்ததா? அதே மாரி ஸ்கூல்ல எல்லாம் இல்லை, ஸ்கூல் முடிஞ்ச பின்னாடி தான் அதுக்கப்புறம்